வெல்கம் டு த சேனல் அம்மா சமையல் ஆரோக்கியம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து ப்ரான் பிரியாணி. சும்மா எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அதுக்கு இந்த ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 1.5 தக்காளி இருக்கும். 2 பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு. ப்ரான் பாருங்கள், கொஞ்சம் தான் ப்ரானு. இது வந்து மசாலா அரைச்சிட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக தக்காளி பட்டை லவங்கம் ஏலக்காய், அது நம்ம எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கலாம். இதில் வந்து ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு அன்னாசி பூ தாளிச்சிருக்கேன். ஸ்டவ்வை எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம், அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம், வதங்கட்டும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ தக்காளி பச்சை மிளகாய் இதோட இஞ்சி பூண்டு கொஞ்சம் தக்காளி பட்டை லவங்கம் ஏலக்காய். எங்கள் 2 பேருக்கு தானே பிரிஞ்சி இல்லை தாளிக்கலை. நீங்கள் வந்து போடும்போது பிரிஞ்சி இலை 1 2 போட்டுக்கோங்க, அளவுக்கு ஏற்ற மாதிரி. நல்லா வதங்கட்டும். நல்லா க்ளீன் பண்ணி வச்ச ப்ரான் போட்டுக்கலாம். இது வந்து பெரிய ப்ரானு, அதனால் 2 கட் பண்ணிட்டோம். இப்போது மஞ்சத்தூள், கொஞ்சம் வெறுமிளகாத்தூள். நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம். இது கொத்தமல்லி நான் வந்து இப்போயே தான் போடுவேன், அப்புறம் கடைசியில் வேணும்னா போடுவேன். ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கியிருக்கும். அதனால் உப்பு வந்து தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 அழை கரிசி போட்டு வச்சுருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி சால்ட். இப்போ வந்து ரைஸ் போட்டுக்கலாம். சீரக சம்பா ரைஸ் இது 2 டம்ளரு. தண்ணி கொதிக்க வச்சு அளவாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வச்சு கூட போடலாம். இதில் கொஞ்சம் வறுத்து போட்டால் அரிசியை அது ஒரு டேஸ்ட்டு. இன்றைக்கி அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். இந்த அரிசி கொஞ்சம் ப்ரானோடு சேர்த்து வதக்கி, இது கூட வந்து பக்கத்து அடுப்பில் வந்து அரிசியை வந்து போட்ட பிறகு தண்ணி நம்ம வந்து கொதிக்க வச்சு ரெடியாக வச்சுருந்தோம்னா கூட ஊற்றிட்டோம்னா சீக்கிரம் ஆகிடும். இப்போ நான் பச்சை தண்ணி தான் ஊற்ற போகிறேன். அந்த மாதிரி சீக்கிரமாக வேணுன்றவங்க தண்ணியை அளந்து சூடு பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி ஊற்றிட்டு சிம்மில் வச்சு 20 மினிட்ஸில் நல்லா வெந்து வந்துடும். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும்.
இப்போ வந்து காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. காரமும் உப்பும் வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கும். கொதி வந்த பிறகு 3 நாளும் சரி, இல்லை இப்போவே மூடிட்டு நம்ம சிம்மில் வச்சிட்டோம்னா அரிசி ஊறி வெந்து வந்துடும். கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ தட்டு போட்டு நான் இந்த வெயிட் வச்சிட போகிறேன். சிம்மில் வச்சிட போகிறேன். 20 நிமிஷம் கழித்து ரைஸ் வந்து நல்லா க்ளீனாக ரெடியாக இருக்கும். வேணும்னா நடுவில் வந்து திறந்து கிளறி பார்க்கலாம். கிளறி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எப்போ தம் போடணுன்ட்டு அந்த டைம் நம்ம தம் போட்டு சிம்மில் வச்சிட்டோம்னா சிம்லே இருக்கணும். இந்த நடுவில் திறந்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி தம் போட்டுக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நடுவில் திறந்து கிளறலாம். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். பிரியாணி நல்லா சூப்பராக வந்துடுச்சு. நடுவில் நான் கிளறி விட்டு நான் திருப்பி தம் போட்டேன். 20 மினிட்ஸில் வந்து கரெக்டாக வந்துடுச்சு பிரியாணி, ப்ரான் பிரியாணி. இதை பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.